வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UNIT-9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ், இங்கிலீஷில் இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத இந்த டாபிக் 5ல் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லட்டின் லாங்குவேஜும் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இட்டாலி அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இட்டாலி லாங்குவேஜ் பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத ஒரு சின்ன வியூ போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மாடர்ன் பீரியட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 12th செஞ்சுரியிலேருந்து 7th செஞ்சுரி வரைக்கும் சொல்லக்கூடியதான் அந்த ஏர்லி மாடர்ன் பீரியட் அப்படின்றது. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து எப்போ இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெனைசன்ஸ் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 15th and 16th செஞ்சுரி, இந்த செஞ்சுரிஸ்லாம் வந்து என்ன இருக்குன்னா இந்த இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து அதிக அளவு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இங்கிலீஷில் மட்டும் கிடையாது, ஃப்ரான்ச்லேயுமே கூட அதிக அளவு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்டாலி ஹேட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 15th and 16th செஞ்சுரிஸ். யூரோப்பியன் சென்டர் ஆஃப் லிட்ரேச்சர், கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ். ஸோ இந்த லிட்ரேச்சர், கல்ச்சர் அண்ட் ஆர்ட்டுக்கு எதை வந்து யூரோப்பியன் அந்த காண்டினென்ட்டில் சென்டராக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இட்டாலியை தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதிக அளவு இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் ஒரு மிகப்பெரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டதுனால ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் சென்டர் ஆஃப் லிட்ரேச்சர், கல்ச்சர் அண்ட் ஆர்ட்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து ரைட்டர்ஸ் இமிட்டட் பை இட்டாலியன் ரைட்டர்ஸ். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய இங்கிலாந்து ரைட்டர்ஸ் வந்து எதை வந்து இமிட்டேஷனாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்டாலியன் ரைட்டர்ஸ் அவங்களுடைய ரைட்டிங்ஸை வந்து இமிடேட் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா சாசரே கொடுத்துருக்காங்க. ஸோ சாசர்னு பார்க்கும்போது ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ், அதுக்கப்புறம் த ஃபஸ்ட் இங்கிலீஷ் நேஷனல் போய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாசரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா க்ளோஸ் ரீடர் ஆஃப் பொக்கேக்கியோ. ஸோ இந்த பொக்கேக்கியோன்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு இட்டாலியன் ரைட்டர். ஸோ இவர் இந்த சாசர் வந்து எழுதும்போது அவருடைய கேண்டர்பரி டேல்ஸ் எழுதினார் இல்லையா, அதை எழுதும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பொக்கேக்கியோட டெக்கமரன் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மாடலாக எடுத்திருக்காரு. கேண்டர்பரி டேல்ஸ் மாடல் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொக்கேக்கியோட டெக்கமரன் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியனுடைய அந்த பெட்ரார்கன் சானட்ஸ், இந்த சானட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லவ், லிரிக்ஸ், மெலங்கலிக் வாய்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த இட்டாலியன் பெட்ரார்கன் சானட்ஸோட ப்ராமினன்ட் சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எலிசபெத்தன் இங்கிலாந்து பீரியட் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டயத்துலையும் அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பெட்ரார்கன் சானட்ஸை மாடலாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லவ் போயட்ரிலாம் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தோஸ் சானட்ஸ் ஆர் இன்வென்டட் இன் இட்டாலி. இந்த லவ் போயட்ரி சானட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா இந்த எலிசபெத்தன் இங்கிலாந்து அந்த பீரியடில் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ரார்கன் சானட்ஸை மாடலாக வச்சு தான் அதை வச்சு தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டாண்டே இந்த போய்ட், அவர் டிரான்ஸ்லேட் போய்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேமஸ் டிரான்ஸ்லேட் போய்ட். ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைன் காமெடின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு எபிடோம் சொல்கிறோம். ஸோ எபிடோம்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ எல்லா டயத்துலையும் இதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அல்லது டைப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைன் காமெடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிடோம்னு சொல்கிறாங்க. ஸோ யாருடையன்னு பார்த்தோம் அப்படின்னா டாண்டே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இட்டாலியன் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து ரைட்டர்ஸுக்கு ஒரு இமிட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள இமிட்டேட் பண்ணி தான் இந்த இங்கிலாந்து ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஒர்க்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இட்டாலியன் லாங்குவேஜ் வந்து இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் எந்த அளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த ரைட்டர்ஸ் மூலமாக உணர முடியுது. இப்போது சாசர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து பொக்கேக்கியோஸ் டெக்கமரானா ஃபாலோ பண்ணியிருக்காரு. பெட்ரார்கன் சானட்ஸ் வந்து எங்கே இருந்துன்னா இட்டாலியன் லாங்குவேஜில் இருந்தால் இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி போய்ட்ரி, லவ் போய்ட்ரி வந்து க்ரியேட் ஆகிறதுக்கும் இந்த இட்டாலியன் லாங்குவேஜ் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த டிவைன் காமெடி அதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட்டாலியன் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸோ லட்டினில் ஃபேமஸாக சொல்லக்கூடிய ஷேக்ஸ்பியர், அதாவது ஷேக்ஸ்பியர் வந்து படித்தது வந்து லட்டின் லாங்குவேஜ் தான் தன்னுடைய 12th ஏஜ் வரைக்கும் தன்னுடைய எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த லட்டின் லாங்குவேஜை ஃபாலோ பண்ண ஷேக்ஸ்பியரோட அந்த ரோமியோ ஜூலியட் இருக்கு இல்லையா, அதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து நாவலே ஃபார்மில் இட்டாலியில் ஏற்கனவே இருந்திருக்கு. ஸோ அதை தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரோமியோ ஜூலியட்டில் தன்னுடைய ஒர்க்கில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய இந்த எலிசபெத்தன் பீரியடில் நிறைய ஒர்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் ஸோ இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டு ஃப்ரெஞ்சுக்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியன் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். நிறைய ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது எங்கே அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சுக்கு அடுத்து இட்டாலியன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெனி வேர்ட்ஸ் கேம் த்ரூ ஃப்ரெஞ்ச். நிறைய வேர்ட்ஸ் வந்து டைரெக்டாக வராமல் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணப்பட்டு அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலாரம், பிரிகேண்ட், ஃப்ளோரிங் எக்ஸெட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேர்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேரெக்டாக பாரோ ஆயிருக்கு. அந்த டேரெக்ட் பாரோவிங் பார்க்கும்போது இஸ் கன்ஃபைன் டு 2 periods. ஸோ 2 periodsல வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 periodsல 2 லிமிட்டடில் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா ரெனேசன்ஸ் பீரியட், ரெண்டாவது வந்து 18th century. ஸோ இந்த 2 பீரியடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து டைரெக்டாக பாரோ பண்ணப்பட்டிருக்கு. எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளே. ஸோ ரெனேசன்ஸ் பார்க்கும்போது வேர்ட்ஸ் வேர் ஃபாரோட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ட்ராவல், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட். எந்தெந்த ஃபீல்டில் இருந்தெல்லாம் இந்த வேர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட். ஸோ எப்போ அப்படின்னா இந்த ரெனேசன்ஸ் பீரியடில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்னு பார்க்கும்போது ரேஸ், கான்ட்ரோபேண்ட், ஆர்டிசன், கார்னிவல், பாப்புலேஸ், மவுண்டபேங்க், பெட்டாலியன், ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரெனேசன்ஸ் பீரியடில் இந்த ட்ராவல், லிட்ரேச்சர், ஆர்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்துக்கு எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் 18th century எடுக்கும்போது வேர்ட்ஸ் வேர் மெயின்லி borrowed from music. ஸோ இங்கே என்ன அப்படின்னா மியூசிக்காண்டி தான் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் லிப்ரட்டோ, ஒரேட்டோரியோ, பியானோ ஃபோர்டே, ஸோ அதுக்கப்புறம் கன்சர்ட்டோ, பால்சட்டோ, ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு அப்படின்னா மியூசிக்கல் ரிலேட்டட் வேர்ட் 18th century இட்டாலியன் லாங்குவேஜில் வந்து ஃபாலோ பண்ணப்பட்ட மியூசிக்கல் ரிலேட்டட் வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் அண்டு லேட் 16th century பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியன் ஸ்டோரிஸ் வேர் டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ். நிறைய இட்டாலியன் ஸ்டோரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. சானட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு இங்கிலீஷ். அதே சமயம் இந்த சானட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதும் ஸோ இந்த மிடில் அண்டு லேட் 16th century தான். ஸோ இந்த டயத்தில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஸோ சானட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு த அதர் ஆர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு த அதர் ஆர்ட்ஸ். அதே மாதிரி மற்ற ஆர்ட்ஸில் நிறைய டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதர் ஆர்ட்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸ்டான்ஸா, கேண்டோ, பால்கனி, காரிடர் எக்ஸெட்ரா. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அதர் ஆர்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் அந்த மோஸ்ட் ரீசன்ட் வேர்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிஸ்ட். ஸோ இந்த வேர்டு தான் வந்து ரொம்ப ரீசெண்டாக இந்த இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளே கொண்டு வரப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸான வேர்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ பாசிஸ்ட்ன்றது எந்த லாங்குவேஜ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட வேர்டு அப்படின்னு கேட்டால் இட்டாலியன் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஸோ ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா மோஸ்ட் ரீசன்ட் வேர்டு எந்த வேர்டு வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த பாசிஸ்ட் வேர்டு தான். ஸோ இந்த இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 periods தான் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ரெனேசன்ஸ் பீரியட், அதுக்கப்புறம் 18th century. இந்த செஞ்சுரிஸ் ரெண்டுலேயும் தான் என்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட் வெக்காபுலரிஸ் வந்து இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ரெனேசன்ஸும் இந்த 18th century தான் இட்டாலியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் வந்து இமிடேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாசர், அதுக்கப்புறம் அந்த பெட்ரார்கன் சானட்ஸ், அதே மாதிரி லாஸ்ட்டில் அந்த டேண்டே, இவங்கெல்லாம் வந்து இமிடேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து ஸோ இது எந்த லாங்குவேஜ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன வேர்ட் அப்படின்ற மாதிரி ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் செஞ்சுரியை கொடுத்து இந்த செஞ்சுரிஸில் என்னென்ன இந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு இங்கிலீஷில் அப்படின்னா ஸோ அது இட்டாலியன் வேர்டா அல்லது ஃப்ரெஞ்ச் வேர்டா, லட்டின் வேர்டா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்காண்டினேவியன், இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் ஸோ அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்குள்ளே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ டீச்சர்ஸ் டே அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்ருக்க என்னுடைய அனைத்து ஆசிரிய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள்
நிறைய யூனிட்ஸ் அதே மாதிரி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுங்க, மெட்டீரியல்ஸ் கொடுங்க, அதே மாதிரி நிறையா ஷார்ட்கட் கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ இது வரைக்கும் இந்த சிவசக்தி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவித்ததுக்காண்டி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லுவாங்க. ஆசிரியப் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும், இனிமேல் இந்த எக்ஸாம் மூலமாக அர்ப்பணிக்க போகிறவங்களுக்கும் என்னுடைய சிவசக்தி அந்த சேனலின் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்தது உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.